வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். கும்பகோணத்தில் உடல் எடையை குறைக்க ஜிம்மிற்கு சென்ற விவாகரத்து பெற்ற இளம்பெண்ணை கர்ப்பமாக்கிய ஜிம் மாஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி 38 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததுடன் அவரை ஏமாற்றி கர்ப்பமாக்கியவர் சிக்கியது எப்படி? நீலகிரி அருகே கணவரின் கண்ணில் ஃபெவிகாலை ஊற்றி நிலைகுலையச் செய்த மனைவி பிறகு திண்ணறை ஊற்றி தீ வைத்து கொலை செய்துள்ளார். இரவில் செல்போனில் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தது பற்றி கேட்ட கணவரான போக்குவரத்து கழக ஓட்டுநரை கொலை செய்ததன் பகீர் பின்னணி என்ன? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை பாலியல் வழக்கில் இன்று ஆஜராகாத நிலையில் நாளை நேரில் ஆஜராக போலீசார் சம்மன் ஒட்ட சென்றபோது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டிய சம்மனை சீமான் ஆதரவாளர் கிழித்ததால் தள்ளுமுள்ளு கைது என பெரும் பிரச்சனையாக மாறியது. என்ன நடந்தது சீமான் பங்களாவில்? திருத்தணி அருகே முன்னாள் ராணுவ வீரர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவருடைய மனைவி, மைத்துனர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மனைவியே கூலிப்படையை ஏவி கணவரை கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் லாபம் கொட்டும் என்று ஆசை வார்த்தை காட்டி சுமார் 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த 2 போலீசில் சிக்கியுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் வட மாநிலங்கள் என இந்தியா முழுக்க நெட்வொர்க் அமைத்து கைவரிசை காட்டிய கும்பலின் பரபரப்பு பின்னணி என்ன? திண்டுக்கல்லில் பிராய்லர் கோழி விற்பனை செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி 38 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த புகாரில் திருப்பூர் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பணத்தை சுருட்டிவிட்டு தலைமறைவானவரை போலீஸ் மடக்கி பிடித்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.